ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டல், அதாவது ரீகால் அப்படிங்கிறதா. ஸோ ரீகால் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் முக்கியம் இல்லையா? ஒரு விஷயம் படிக்கிறீங்க, இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் நியூ ஒன் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூவேஷன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வி ஜஸ்ட் கிவ் அ டச் ஆஃப் அ திங் லைக் டு பி அ ரீகேப்சுலேஷன் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு கோர்வை வரும், என்ன படிக்கிறோம், என்ன படித்தோம், என்ன படிக்க இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கோர்வை வரும். அதுக்காக தான் ஸோ ரீகால் அப்படிங்கும்போது ஒரு காலங்கள் டென்சஸ் அப்படிங்கிறத அடிப்படையை கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் அப்படின்னு வரும்போது நிறைய டென்சஸ் நிறைய காலங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு காலங்கள் அப்படின்னு எடுக்கும் போது இந்த காலத்துல எதெல்லாம் இருக்கு, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அந்த மாதிரி 3 காலங்களுமே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ ப்ரெசென்ட் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு வரும்போது என்ன சொல்றதா மாதிரி இருக்கும், அதாவது அவங்க என்ன பேசுறாங்க, எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கான பதில் கொடுக்குறீங்க, ஃபைன், அது ஃபர்ஸ்ட் திங். செகண்டரி அந்த பதிலுக்கு ஏத்தது நம்ம கரெக்டா கொடுக்குறோமா அப்படிங்கிறது. அதே மாதிரி அது இந்த காலத்துல தான் கொடுக்கணும், இந்த காலத்துல தான் கொடுக்கணும்லாம் கிடையாது. அவங்க கேட்கிற கேள்விக்கு ஏத்த மாதிரி ஆஸ்பெக்டான பதில் கொடுத்தாவே போதும். அது ஃபியூச்சரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்களுடைய பாஸ்டா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெசென்டா இருந்தாலும் சரி, வாட் எவர். ஸோ இல்லை கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் மிக்ஸ்ட் பண்ணி அப்படியே பேசினாலும் சரி. ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு விஷயங்களை கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்க கைண்ட் ஆஃப் டென்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதா. ஓகே ஃபைன், இந்த டென்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் கம்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் சார்ட் அப்படிங்கிறது தான். ஸோ டென்ஸுக்கு சார்ட் ரூல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மட்டுமே போதுமா மேம் டு பி பிரிங் அவுட் ஸ்பீக்கிங் அப்படிங்கும் போதுனா கண்டிப்பா. ஆனா அந்த ரூல்ல பாத்தீங்கன்னா there is a verb action அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு, அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. ப்ரெசென்ட்ல பேசலாமா, ஃபியூச்சர்ல பேசலாமா, இல்ல பாஸ்ட்ல பேசலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, ஸோ அது எப்படி சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் present continuous tense. இதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ், verb form V1, V2, V3, V1 plus ing. So V1 அப்படிங்கும் போது which is indicate present, V2 past, V3 past participle அப்படிங்கிறதான். ஸோ இங்க என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் அப்படிங்கிறது, V2 V3ங்கிறது ஃபிக்ஸ்டு, தென் V1 plus ing ஃபிக்ஸிங். அதாவது ஃபிக்ஸ் அப்படின்னா பொறுத்துறது இல்லையா? ஸோ பொறுத்துறது அப்படிங்கும் போது அந்த பொறுத்துறதை எப்படி கரெக்டா செய்யறோங்கிறது தான். சரி, அது ஓகே. அதே ஃபிக்ஸிங்கை சரி செய்யறது அப்படிங்கிறது, ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒர்க் ஆகுதுன்னும் போது சரி செய்யறதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ பொறுத்துதல், சரி செய்தல், அந்த மாதிரி சொல்லக்கூடியது ஃபிக்ஸ், ஃபிக்ஸ்டு, ஃபிக்ஸிங் என்ற verb form. தென் சப்ஜெக்ட் ஐவி, யூ, ஏஷி, தே, இட். ஸோ இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட்ஸ்ல வராங்க. அண்ட் ரூல், ப்ரெசன்ட் கண்டினியூஸோட ரூல். ஸோ எப்படி ரூல் கொண்டு வரலான்னு சப்ஜெக்ட். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூல் அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் ஷெல் ஸ்டார்ட் அப்படிங்கிறதா. தென் எஸ், ஆம், ஆர் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் ஃபார்ம். தென் V1 plus ing action, verb 1 plus ing இல்லையா? அண்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ சென்டென்ஸ்ல ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு. அண்ட் யாருக்கு யார் பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ இப்போ ஐ அப்படிங்க வரும்போது விச் இஸ் ப்ரெசன்ட்னும் போது ஆம், பாஸ்ட் வரும்போது வாஸ், தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வி இருக்கு. வி ப்ரெசன்ட்டுக்கு ஆர், பாஸ்ட்டுக்கு வேர், யூ ப்ரெசன்ட்டுக்கு ஆர், பாஸ்ட் வரும்போது வேர், தென் ஹி. ஹி ப்ரெசன்ட்டுக்கு இஸ், பாஸ்ட்டுக்கு வாஸ், ஷீக்குமே ப்ரெசன்ட் இஸ், பாஸ்ட் வாஸ், அண்ட் தே ப்ரெசன்ட் ஆர், பாஸ்ட் வேர், தென் இட் is and was.
ஸோ இப்போ ப்ரெசன்ட் என்ன பாஸ்ட் என்ன யாருக்கு யார் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போது ஹீ ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால இஸ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ் verb 1 plus ing வந்து ஃபிக்ஸிங். ஹிஸ் ஃபிக்ஸிங் his bicycle. ஸோ he is fixing his bicycleனா அவனுடைய சைக்கிளை வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதாவது சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அவன் யாருடைய அப்படிங்கிறத சொல்றதுனால தான் his, அவனுடைய சைக்கிளை ஃபிக்ஸிங் இல்லையா. சரி செய்து கொண்டிருக்கிறான். இது இங்க நான் அப்படின்னு அதாவது ஐ அப்படின்னு ப்ராம்ப்ட் ஆகும் போது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். இங்க வந்து ஐன்னு ப்ராம்ப்ட் ஆகல, அதுக்கு பதில் நம்ம ஹீன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால அப்போ இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இங்க வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஹிஸ்ங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால தான் அவனுடைய சைக்கிளை சரி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வரும். ஏன் மேம் ஹிஸ் இல்லாமல் கொடுக்கலாமானா ஹிஸ் இல்லாமலையும் கொடுக்கலாம். ஹேஸ் ஃபிக்ஸிங் ஹிஸ் பைசைக்கிள் இல்லாமல் ஹேஸ் ஃபிக்ஸிங் அ பைசைக்கிள் அப்படின்னு கொடுக்கலாம். பைசைக்கிள்னா ஒரே ஒரு பைசைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ இங்கே இதை கொடுக்கணும்னு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டலாமே நம்ம கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா. ஸோ அப்போ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம உங்களுக்காக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.